அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹுமா. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. இன்ஷா அல்லாஹ் நம்ம இன்னைக்கு அடுத்த ஆயத்துக்கள் தான் பார்க்க போறோம். எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம பேஜ் நம்பர் 29ல அல்ஹம்துலில்லா இது வரைக்கும் நம்ம இது பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம அடுத்த ஆயத்துக்கள் தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? قد نرى تقلب وجهك في السماء فلنولينك قبلة ترضاها فول وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطره وإن الذين أوتوا الكتاب ليعلمون أنه الحق من ربهم وما الله بغافل عما يعملون. அல்ஹம்துலில்லா, சட்டங்களை பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் கத்து தாலுக்கு சுக்குன்னு வச்சுக்காங்களா. அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும்? கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். அப்போ கத்து நரா தகல்லுப வஜ், இங்கேயும் நம்ம ஜீமுக்கு மேல சுக்குன்னு வச்சனால இங்கேயும் நம்ம கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். வஜ் ஹிக ஃபிஸ்ஸமா, இங்க மீமுக்கு மேல பாருங்க, இங்க சமா ஈ தானே இருக்கு. நீங்க என்ன சமா நிப்பாட்டுறீங்க? ஹம்சா உச்சரிக்கவே இல்லையே அப்படிதான் நீங்க சொல்றீங்க. அப்படி இல்லம்மா, ஹம்சா கலக்கலா எழுத்து கிடையாது. நம்ம அந்த இடத்துல ஒருவேளை அப்படின்னோம்னாக்கா நம்ம இந்த இடத்துல என்ன ஆகும்? ஹம்சாவை அசைச்சி ஓதுற மாதிரி ஆயிடும். சரிங்களா? அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா ஃபிஸ் சமா அந்த சொல்றோம். ஆனா அது என்னன்னாக்கா வெளிப்படையா நல்லா தெரியல உங்களுக்கு. சரிங்களா? அவ்வளவுதான். நம்ம ஆனா இந்த இடத்துல என்ன செய்யணும்னாக்கா இந்த ஹம்சா உச்சரிக்கிறோம். சரிங்களா? அந்த ஹம்சா உச்சரிக்கணும். அந்த ஹம்சா சமா அப்படின்னு நம்ம கொண்டாந்து அக்கனா வச்சிடணும். ஓகேங்களாமா? ஆனா நமக்கு என்ன செய்யக்கூடாது? அசைக்க கூடாது. அசைக்காம இக் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கணும். புரியுதுங்களா? வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா முடிஞ்சு. அந்த ஆயுதம் நீ படிட்டோமா? இப்ப அடுத்ததான் ஃபலனுவல்லியன்னக, நூனுக்கு மேல சத்து இருக்கனால நூனு நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அடுத்ததா கைபுல்லத்தம், பாக்கு சுக்குன்னு வச்சிருக்காங்க இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். கைபுல்லத்தம், தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததா தான் வந்திருக்காமா. அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும்? இஹ்ஃபாவுடைய சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். சரிங்களாமா? அப்போ கைபுல்லத்தம் அப்படின்னு சொல்லிட்டு குன்னா செஞ்சு ஓதணும். அடுத்ததா தர்ராஹா ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். தர்ராஹா, இந்த ஸ்வாது இருக்கா, குட்டியா இருக்கு ஸ்வாது. இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது? நிப்பாட்ட கூடாது. ஃபவல்லி, நம்ம வக்ஃபுடைய சட்டங்கள் நடத்தியிருக்கோம். வக்ஃபுடைய சட்டம் நடத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், போய் பாருங்க. இன்ஷா அல்லாஹ் கத்துக்கோங்க போயிட்டு. சரிங்களாமா? வக்ஃபுடைய சட்டங்கள் எங்கெங்க நிப்பாட்டணும், எங்கெங்க நிப்பாட்டக்கூடாது, எங்க சேர்த்து ஓதுறது சிறந்தது, எங்க நிப்பாட்டி ஓதுறது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீடைல்டோட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க போயிட்டு நம்ம சேனல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கம்மா. இன்ஷா அல்லாஹ். அடுத்ததான் ஃபவல்லி வஜ்ஹக, ஜீமுக்கு மேல சுக்குன்னு வச்சதுனால ஜீமை நம்ம என்ன செய்யணும்? அசைச்சி ஓதணும். சரிங்களாமா? இங்க கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். ஷத், இந்த இடத்துல துவாவும் நமக்கு கலக்கலா சட்டத்துல வரும் இல்லையா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? துவாவையும் அசைச்சி ஓதணும். ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு மீமுக்கு கீழே இருக்கக்கூடிய ஜேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கலாம். இந்த துவால நம்ம நிப்பாட்டலாம், இந்த ஜீம்லயே நம்ம நிப்பாட்டலாம். சரிங்களாமா? وحيث ما كنتم فولوا وجوهكم شطره
ஹைசு மா குந்தும் இங்கே நம்ம வந்து குன்னா செஞ்சு ஓதணும். ஏன்னா வந்து நூனை சக்கனுக்கு தான் தா வந்துருக்கு. தா வந்து இஹ்ஃபாவை எடுத்து அடுத்ததான் மீமை சக்கன் வந்திருக்காமா, மீமை சக்கனுக்கு அடுத்ததான் ஃபா வந்திருக்கா. ஃபா வந்து இல்ஹாரி சபவி சட்டம் இந்த இடத்துல ஃபாலோ பண்ணணும். அப்போ மீமை சக்கனை வெளிப்படுத்தி ஓதணும். இங்கேயும் அதே தான், மீமை சக்கனை வெளிப்படுத்தி ஓதணும். ஷத்து துவாவை வந்து நம்ம அசைச்சு ஓதணும். துவா வந்து கலக்கலா சட்டத்தில் வரும். சரிங்களாமா. ர இஹ் ஹாக்கு மேலே இருக்கக்கூடிய உல்டா பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். அப்போ ஷத்து ர இஹ் அப்படின்னு நிப்பாட்டிடணும். புரியுதுங்களா? அடுத்ததான் வ இன்னல்லதீன நூனுக்கு மேல சத்து இருக்கனால நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அல்லதீனல பாருங்க, லாமுக்கு மேல சத்து வச்சிருக்காங்க. சத்து செய்யப்பட எழுத்துக்கு முன்னாடி அலிஃப் இருக்காமா, அலிஃபுக்கு எந்த ஹரக்கத்துமே இல்லைங்கனால அந்த அலிஃபை நம்ம உச்சரிப்பு எடுக்காம அதுக்கு முன்னாடி எந்த எழுத்துல ஹரக்கத்து இருக்கோ அந்த எழுத்தை கொண்டாந்து இந்த லாம்ல ஜாயின் பண்ணும், சத்து செய்யப்பட எழுத்துல ஜாயின் பண்ணும். அப்போ வ இன்னல்லதீன ஊத்துல் கிதாப இங்கேயும் நமக்கு அதே தான், சேம் தான். சுக்குன் செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துக்கள்ல ஹரக்கத்துகள் இல்லை அப்படின்னா அது எத்தனை எழுத்து இருந்தாலும் சரி அந்த எத்தனை எழுத்துக்கள் நமக்கு என்ன ஆகாது, உச்சரிப்புல வராது. இங்க உள்ள அலிஃபு, இந்த அலிஃபு, இந்த வாவ், இந்த 3 எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்புல வராது. அதுக்கு முன்னாடி தாக்கு என்ன வச்சிருக்காங்க, பேச வச்சிருக்காங்களாமா, அந்த தாவை கொண்டாந்து என்ன செய்யணும், இந்த லாம்ல ஜாயின் பண்ணும். அப்போ ஊத்துல், சரிங்களா, ஊத்துல் கிதாப ல யஅலமூன அன்னஹுல் ஹக்கு. இங்க நூனுக்கு மேல சத்து வச்சனால நல்லா அழுத்தி உச்சரிக்கணும். அடுத்ததான் மிர் ரப்பிஹிம் இந்த இடத்துல வந்து சுக்குன் செய்யப்படணும்னு இருந்துச்சாம முன்னாடி, அந்த நூனுக்கு அடுத்ததான் ரா வந்துருக்கா. அப்ப நம்ம இங்க என்ன செய்யணும், இதகம் பிலாகுன்னா செய்யணும். ஏன்னா ரா வந்து இதகம் பிலாகுனாவோட எழுத்து. சரிங்களா. அப்ப என்ன செய்யணும், மிர் ரப்பிஹிம் ராவை நல்லா வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். அடுத்தது வமவ்வாஹு அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி எழுத்துக்கு ஜபர் வந்துச்சுன்னா அப்போ அவ்வாஹுங்கிற வார்த்தையை நல்லா வாய் நிறைய காத்து வச்சு வமவ்வாஹு அப்படின்னு ஓதணும். சரிங்களா. பி காஃபிலின் இந்த இடத்துல வந்து தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் ஐன் வந்துருக்கு. ஐன் வந்து இல்ஹாருடைய எழுத்து. அப்ப நம்ம என்ன செய்யணும், வெளிப்படுத்தி உச்சரிக்கணும். பி காஃபிலின் அம்மா யஅமலூன் அப்படின்னு நூனுக்கு மேல இருக்கக்கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம அதில் நிப்பாட்டிக்கணும். அடுத்த ஆயத்து நம்ம சொல்லித்தரேன். அடுத்த ஆயத்து இதுவரை இருக்காமா, அடுத்த ஆயத்து பார்த்து சொல்லித்தரமா, கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷா அல்லாஹ். وَلَئِنْ أَتَيْتَ الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ بِكُلِّ آيَةٍ مَا تَبِعُوا قِبْلَتَكَ وَمَا أَنْتَ بِتَابِعٍ قِبْلَتَهُمْ وَمَا بَعْضُهُمْ بِتَابِعٍ قِبْلَةَ بَعْضٍ وَلَئِنِ اتَّبَعْتَ أَهْوَاءَهُمْ مِنْ بَعْدِ مَا جَاءَكَ مِنَ الْعِلْمِ إِنَّكَ إِذًا لَمِنَ الظَّالِمِينَ. இப்போ இங்க பாருங்க, வல இன் அதைத்தல்லதீன வல இன் சுக்குன் பெற்ற நூனுக்கு அடுத்துதான் அலிஃப் வந்திருக்காமா. நம்ம இப்ப இங்க என்ன செய்யணும், சுக்குன் பெற்ற நூனை வந்து வெளிப்படையா ஓதணும். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இல்ஹாருடைய சட்டம் வருது. வல இன் அதைத்தல்லதீன இந்த இடத்துல வந்து பாருங்க, சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி அலிஃப் வந்திருக்கு. அலிஃபுக்கு ஹரக்கத் இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஹரக்கத் பெற்ற எழுத்தோட இந்த சத்து செய்யப்பட்ட எழுத்தை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ அதைத்தல்லதீன ஊத்துல் கிதாப இங்கேயும் சேம் சட்டம் தான். பிகுல்லி ஆயத்திம் தன்வீனுடைய கூறியிருக்கிறது தான் மீம் வந்திருக்குமா, இதகாம் பில்குன்னாவுடைய சட்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும். மா தபிஉ கைபுலத்தக் கைபு பாக்கு மேல சுக்குன்னு வந்ததுனால பாவை நல்லா அசைச்சி ஓதணும். அப்போ கைபுலத்தக் அப்படின்னு நிப்பாட்டணும். இங்க வந்து தக்கு அப்படிங்க கூடாது, கைபுலத்தக்கு அப்படின்னு நிப்பாட்டக்கூடாது, கைபுலத்தக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்டணும். அதை சொல்லி காமிச்சிருப்போம் முன்னாடி உனக்கு ஓதும் போது. ஆயத்து ஓதி காமிச்சேன்ல, அப்போ நான் சொல்லி கொடுத்தேன்ல, சொல்லும் போது என்ன செஞ்சேன், இங்கே வந்து 2 தான் சொல்லி காமிச்சேன். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, கேஃப் வந்து அசைக்கக்கூடாது. இந்த ஆஃப் தான் அசைச்சு ஓதக்கூடிய எழுத்து. சரிங்களா.
இந்த கேஃப் வந்து அசைக்கக்கூடாது. சுக்குன் செய்யப்பட்ட நிலையில் வரும்போது அசைக்காமல் நம்ம நிப்பாட்டணும். அப்போது கைபுல்ல தக் அப்படின்னு நிப்பாட்டிக்கணும். சரிங்களாம்மா? வமா தபிதாபியன் கைபுல்லதஹும். இங்கே பாவை அசைச்சு வந்தணும். ஏன்னா பா வந்து கலக்கலா எழுத்து. வமா மீமுக்கு மேலே வந்து சின்ன மத்தி இருக்கிறதுனால மீமை நல்லா 3 அலிஃபுக்கு நம்ம நீட்டணும். அந்த சுக்குன் செய்யப்படணுனுக்கு அடுத்ததான் தா வந்தனால சுக்குன் செய்யப்படணுன்னு நம்ம என்ன செய்யணும்? குன்னா செஞ்சு ஓதணும். ஏன்னா இங்கே நமக்கு வந்து இஹ்ஃபாவோட சட்டம் வருது. பி தாபி இங்கேயும் நமக்கு இஹ்ஃபா சட்டம் வருது. தன்வீனுடைய குறியீடுகிறது தான் கோஃப் வந்திருக்கு. இஹ்ஃபாவோட எழுத்து இங்கேயும் குன்னா செய்யணும். கைபுல்லதஹும். இந்த பாக்கு வந்து சுக்குன் வந்தனால நம்ம இங்கே வந்து கலக்கலா சட்டத்தை ஃபாலோ பண்ணணும். கைபுல்லதஹும் அப்படின்னு சொல்லிட்டு மீமுக்கு மேலே சுக்குன் வச்சு இங்கே நம்ம அந்த ஆயத்தை வந்து நிப்பாட்டலாம். இந்த இடத்துல நம்ம நிப்பாட்டலாம். ஏன்னா இங்கே வந்து ஜீம் வந்துருக்கு. ஜீம் உள்ள இடங்களை நம்ம நிப்பாட்டிக்கலாம், தப்பு கிடையாது. வாமா பஅலுஹும் பிதாபிஅன் கைபுல்லதபஅல் வமா பஅலுஹும். இங்கே நமக்கு வந்து இஹ்ஃபாவே சபவி சட்டம் வருதுமா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? மீமே சாக்கின குன்னா செஞ்சு ஓதணும். பி தாபிஅன் இங்கே நமக்கு இஹ்ஃபா சட்டம் வருது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஐனுக்கு கீழே இருக்கக்கூடிய தன்வீனுடைய குறியீடை குன்னா செஞ்சு ஓதணும். பி தாபிஅன் அப்படின்னு குன்னா செய்யணும். கைபுல்லத்த இந்த பாவை நம்ம அசைச்சி ஓதணும். கலக்கலா சட்டத்தை இங்கே ஃபாலோ பண்ணிக்கணும். பஅல் அப்படின்னு சொல்லிட்டு ராதுக்கு கீழே இருக்கக்கூடிய தோஜேரை எடுத்துட்டு சுக்குன் வச்ச நிலையில நம்ம நிப்பாட்டிக்கலாம். அடுத்ததான் வல இனி தபஅத அஹ்வாஅஹும் மின் பஅத். வல இனி தபஅத அஹ்வாஅஹும். இங்க வாவுக்கு மேல பெரிய மத்து வச்சுக்காங்களா? அப்ப நம்ம என்னமா செய்யணும்? பெரிய மத்துனால 5 அலிஃபுக்கு நீட்டி ஓதணும். சரிங்களா? அஹும் மீமே சாக்கினுக்கு அடுத்துதான் மீம் வந்திருக்கு. இங்க நம்ம வந்து இதகாமே சபவி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும். ஏன்னா வந்து மீமே சாக்குங்கிறது மீம் வந்திருக்கு. இங்க நம்ம என்ன செய்யணும்? மீமை நல்லா குன்னா செஞ்சு ஓதணும். அஹ்வா அஹும் அப்படின்னு ஓதிட்டு அடுத்ததான் மிம் பஅதி மா ஜாஅக். இங்கே நூனே சாக்கினுக்கு வந்திருக்காமா? அடுத்ததான் பா வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கே என்ன சட்டம் ஃபாலோ பண்ணணும்? ஏன்னா அந்த சட்டம் வந்து நமக்கு அடிக்கடி வராது, எப்பமாச்சும் தான் வரும். என்ன சட்டம்? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மாஷா அல்லா, கரெக்டாக சொல்லிட்டீங்களே, வெரி குட்மா. மிம்பதி அப்படின்னு நம்ம இங்கே ஓதணும். ஏன்னா நூனே சாக்கின் கருதா பா வந்திருக்கு. பா வந்து இக்லாபுடைய எழுத்து. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நூனே சாக்கின மீமா மாத்திரணும். சரிங்களா? இங்க வந்து மின் பஅதி அப்படின்னு சொல்லாம மிம்பதி அப்படின்னு நம்ம இடத்துல ஓதணும். ما جاءك من العلم إنك إذا لمن الظالمين. மா ஜா ஜீமுக்கு மேல கூடிய பெரிய மதனால 5 அலிஃபுக்கு நீட்டி மினல் இல்மி இன்னக நூனுக்கு மேல கூடிய சத்த நல்லா அழுத்தி உச்சரிச்சு இதழ் தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் லாம் வந்திருக்காமா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? இந்த இடத்துல தன்வீனுடைய குறியீடை ஒரு எழுத்தை இன்னொரு எழுத்தோட ஜாயின் பண்ணி குன்னா செய்யாம ஓதணும். அது மட்டும் இல்லாம சத்து செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல தன்வீனுடைய குறியீடான தோஜேரோ தோஜபரோ தோ பேஷோ வந்துச்சுனாக்கா இந்த 3 குறியீடுகளையும் அந்த இரட்டை குறியீடை ஒற்றை குறியீடா மாத்தி நம்ம வந்து என்ன செய்யணும்? இங்க ஓதணும். இதன் அப்படின்னு ஓதாம இத. ஓகேவா? இத இல் இதழ் லமின வாலிமீன் அப்படின்னு வந்து ஆயத்தை முடிவு செய்யணும். சரி, முடிக்கணும். நூனுக்கு மேல கூடிய ஜபரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டணும். சரிங்களாம்மா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபை கொண்டு நம்ம வந்து இன்னைக்கு 2வது ஜுஸுல பேஜ் நம்பர் 30ல இது வரைக்கும் நம்ம வந்து ஓதி முடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயத்துக்களை பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் ஆன்லைனில் கிளாஸ் போய்கிட்டு இருக்குமா? யாருக்காவது தஜ்வீத் முறைப்படி குர்ஆன் ஓத கற்றுக்கணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்ஷா அல்லாஹ் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து பே பண்ணி ஓதுறதாம்மா, அதாவது பணம் கட்டி ஓத கற்றுக்கிறது தான். 2 மாத கோர்ஸ் தான். இன்ஷா அல்லாஹ் 2 மாதத்தில் உங்களுக்கு எஸ்என்எல் குர்ஆனில் இருக்கக்கூடிய அலிஃப் பா தா கூட தெரியாமல் வந்தீங்கன்னாலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையை கொண்டு நல்லபடியாக உங்களை 2 மாதத்தில் குர்ஆன் ஓத வச்சிருவோம்.
அதுவும் தஜ்வீது முறைப்படி அதுவும் சரிங்களாம்மா. இதே உங்களுக்கு குரான் ஓத தெரியும், எனக்கு தஜ்வீது முறைப்படி தான் ஓத தெரியாது அப்படின்னா உங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் அதே சேம் தான். தஜ்வீது முறைப்படி இன்ஷா அல்லாஹ் உங்களையுமே 2 மாசத்துல குரான் ஓத வச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா வீடியோக்கு சின்ன ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.